67 Mathematics Term 1, Chapter 1, Example 1.16. Find the estimated value of 5598 divided by 689. ஒரு டிவிஷன் ப்ராப்ளம் அதுவும் எஸ்டிமேட்டட் பண்ணி சால்வ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் நான் ஆக்சுவல் டிவிஷன் பண்ணுறேன். ஆக்சுவல் கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் அதுக்கிட்ட வரதான் செக் பண்ணதுக்காக தான், வேறு ஒன்றதும் கிடையாது. ஆக்சுவல் கண்டுபிடிக்கணும்னு ஒன்றது கண்டிப்பாக உள்ளதுன்றது அவசியம் கிடையாது. பட் அது கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அது அப்ராக்ஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். அது அப்ராக்ஸாக ரைட்டு தானா, அதாவது எஸ்டிமேட் பண்ணி போட்டது கரெக்டாக அப்ராக்ஸாக கிட்ட இருக்கணும், அதுதான் உண்மையான ஆன்சராக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள 689 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து 689 டேபிள் போடணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா 8ல் சொல்கிறேன், ஏன்னா 8ல் தான் வரும். இங்கே பாருங்களா, 689 8 இங்கே ஒவ்வொரு நம்பராக பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக, அதாவது 689 ரொம்ப பக்கத்தில் இருந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் 7, 8, 9, 10 அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் இருக்குன்றதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 5598 ஆக்சுவலாக 10 வச்சு பண்ணி பாருங்கள் 6890 வரும். கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 1000 ரேஞ்சு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 8, 9 அந்த மாதிரி இதாக தான் வரும்போது. ஸோ நான் ஃபஸ்ட்டு 8 போட்டேன், அவ்வளோதான். நீங்கள் எப்படி தான் நான் ஈஸியாக போட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, தேவையில்லை. 9 8s are 72. So 6 8 8s are 64 plus 7 71. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 8s are 48 plus 7 55. ஸோ 5512 வருது. ஸோ அதான் வந்துருக்கு பாருங்கள். இது செப்பரேட் பண்ணுங்கள். இப்போ 6 இது வந்து 8, அவ்வளோதான், மிச்செல்லாம் 0 ஆயிரும். ஸோ 86 ரெமைண்டரோடு நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, டிவைடாக இருக்குது, கரெக்டாக 8 வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எஸ்டிமேட் பண்ணி டிவைட் பண்ண வருது, ஆக்சுவல் வேல்யூ தான். இப்போ எஸ்டிமேட் பண்ணி டிவைட் பண்ணணும். இப்போ அதுக்கு 5000 அவங்க ஒன்றுமே கொடுக்கல, எந்த இதில் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படி எதுவுமே கொடுக்கல, நீங்கள் தான் ஒரு அப்ராக்ஸில் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் 100ஸ்லேயே ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படின்னா ரொம்ப ஓரளவுக்கு இந்த வேல்யூக்கு க்ளோஸாக இருக்க போகுது, இந்த வேல்யூஸ் அதாவது கோஷின்னு க்ளோஸாக இருக்க மாதிரி ஓரளவுக்கு. ஸோ அதுக்காக இது பார்த்தீங்கன்னா 100 இருந்துச்சுன்னா இந்த 100 டிஜிட் 5, அதுக்கு அடுத்த டிஜிட் பார்த்தீங்கன்னா 5 பெருசாக இருக்குது, 8 இல்லை 5 பெருசாக இருக்குது. ஸோ மொத்தமாக இது 1 கூட்டிடணும். ஸோ 6 ஆக்கிட்டு மிச்சம் எல்லா டிஜிட்ஸும் 0 ஆக்கிடணும். ஸோ இதுதான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி கான்செப்ட், மாற்றிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இதுவும் 100 தான் நான் பண்ண போகிறேன். 7 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 8 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், இதில் 1 கூட்டிடணும். ஸோ 7 போட்டுட்டு மிச்சம் எல்லாமே 0. இப்போ இந்த 2 நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். 8 7s are 56, அது 2 0 வைக்கணும், 2 0, அவ்வளோதான், 0 ஆயிடும். வேறு ஒன்றும் இல்லை. 708 பண்ணி பாருங்கள். 7 8s are 56, 2 0 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி விடுதா 5600. இவ்வளோ மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணாலும் இது ஆன்சர் தான் வரப்போகுது. 0 into 8 0, 0 into 8 0, 7 8s are 56. ஸோ அதான். ஸோ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் 8 கிடச்சிருக்கு. ஸோ எஸ்டிமேட் பண்ணி கிடச்சாலும் கூட ஓரளவுக்கு 8 தான் வருது பாருங்கள். ஸோ அப்போது இந்த எஸ்டிமேட்டட் வேல்யூ இஸ் 8 போட்டு முடிச்சிடலாம், அவ்வளோ. எஸ்டிமேட்டட் வேல்யூ இஸ் 8. ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.